இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் யாராவது நடிப்பாங்களா? உங்க அம்மா 50 ரூபா வாங்கிக்கிட்டு 5000 ரூபாய்க்கு நடிக்கிற ஆளு. அதுக்கு என்ன சொல்லியா கொடுப்பாங்க? நீ என்ன பண்ற, நேரா போய் உங்க அம்மா கதையில போய் நடிச்சது போதும், எழுந்து வாமான்னு சொல்லு. அது எந்திரிச்சு வந்துடும். போ. என்னங்க உளறீங்க? ஆம்புலன்ஸ்ல வந்தது, ஸ்கேன் எடுத்தது, இப்ப ஐசியூல இருக்கிறதெல்லாம் நாடகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லன்றியா நீ? அப்ப நிஜமாலுமே பிரச்சனையா? நிஜமாங்க. என்ன செய்யறது? ஏற்கனவே அவங்களுக்கு 2 முறை மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அதை சரியா கவனிக்காம விட்டுருக்கீங்க. இப்ப வந்திருக்கிறது மேஜர் அட்டாக். உடனடியா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும். டாக்டர், ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கலாம்? என்ன சார், இப்பதானே சர்ஜரி உடனடியா பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களோட பாடி கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியா சர்ஜரி பண்ணிட்டு கையோட ஒரு பேஸ் மேக்கரும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். உடனே ஆபரேஷனுக்கான மற்ற வேலைகளை பாருங்க. டாக்டர், மத்த வேலைனா நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர்? பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தானே. எங்க டாக்டர் பணம் கட்டுறத பத்தி சொல்றாரு. ஓ ஓ அதுவா? டாக்டர், அப்ராக்சிமேட்டா எவ்வளோ ஆகும்? அதை நீங்க ரிசப்ஷன்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல டாக்டர், சும்மா ரஃபா சொன்னா போதும். என்ன, ஒரு 12 இருந்து 14 லட்சம் வரைக்கும் ஆகும். 12 லட்சமா? எப்படியாச்சும் நீங்க தான் என்ன காப்பாத்தி ஆகணும். பார்க்கலாம். திடீர்னு 12-15 லட்சம் ரூபாய்க்கு நாம எங்க போறது? கடைசி காலத்துல நான் உங்க 2 பேரையும் நம்பிதான் உட்கார்ந்துருக்க மாப்ள. என்கிட்ட இருந்த ஒத்த வீட்டையும் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன். இது வேற. இப்ப என் கையில எதுவுமே இல்ல மாப்ள. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்னை எப்படியாவது பொழைக்க வைக்கணும். சரி பாக்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் டாக்டரா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். மேகலா, பாத்துக்க. சரிங்க மாப்ள. அத்தைய கை விட்டுறாதீங்க மாப்ள. உன் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சோறு போடுறது தண்ட செலவுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்ல மேகலா. என்ன அனாதையா ஆஸ்பத்திரியில சாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கண்டதெல்லாம் பேசாதம்மா, உனக்கு சரியாயிடுமா? உன் புருஷன் பேசுற பேச்சு எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. ஏங்க, உங்க அப்பா இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னாரல்ல? யாரு அந்த ஆளா? அந்த ஆளுகிட்ட உண்மையாவே பணம் இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருக்க மாட்டாரு. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத மேகலா. பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. 12 லட்சம் ரூபான்றது இன்னைக்கு தேதிக்கு 30 சவரன் நகை. இப்போ அந்த காசை செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தா மட்டும் உங்க அம்மா எந்திரிச்சு ஒலிம்பிக்லயே ஓட போறாங்க. முறைக்காத. சரி, அப்படியே ஆபரேஷன் பண்ணி ஃபெயிலியரா போச்சுன்னா உங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பணம் வேஸ்ட் தானே. இந்த பார், சொல்றதை கேட்காம இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல மேகலா. உங்க ஆபீஸ் இன்சூரன்ஸ்ல எங்க அம்மா பெரிய சேர்த்திருக்கீங்கல்ல? எது? அதெல்லாம் போன வருஷம் மேகலா. இந்த வருஷம் ரெனியூ பண்ணும்போது அவங்க பேரு வேணான்னு தூக்கிட்டேன். ஏங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா கூட்டிட்டு நம்ம வீட்டுல தானே வச்சிருக்கோம். அந்த செலவு போதாதுன்னு இப்ப இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு வேற ஒரு 10,000-15,000 செலவு பண்ணுமா? அதான் தூக்கிட்டேன். அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இதுங்க 2 எதுக்கு கோயிலுக்கு வருதுங்க? உன் புள்ள சம்பந்தம் இல்லாம வரமாட்டானே. மாமியாருக்காக ஏதாவது வேண்டிக்கலான்னு வந்திருப்பான். யாரு இவனா? மாமியாருக்காக வேண்டவனா? அட, அவன் எதுக்கோ வந்துட்டு போறாமா இருக்கு, விடுப்பா. சரி வாங்க. ஏங்க, அம்மாவோட வீடு வித்து அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடலாம்ல? ஏய், வித்து காலி பண்றதுக்கா அவங்க வீட்டை எழுதி கொடுத்தாங்க? நாம கடைசி வரைக்கும் அந்த சொத்தை கட்டி காப்பாத்தணும் தானே நம்ம கிட்ட எழுதி கொடுத்திருக்காங்க. அதை வித்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ற? கொஞ்சமாவது அறிவோட தான் பேசுறியா?
பாத்தியா? ஏங்க இப்ப எதுக்கு இதெல்லாம் கழட்டுறீங்க? ஏய், நீ உன்னோட வளையல் செயின் முதல்ல எல்லாத்தையும் கழட்டு. கழட்டு சொல்றேன். இல்லனா நம்மள வசதியானவங்க நினைச்சு பணம் தராம போயிடுவாங்க. ம், பாத்தியா? என்னப்பா இப்படி இருக்கான் உன் புள்ள? போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை பத்தி வச்சிருக்கேன்டா. அந்த பூஜையெல்லாம் அங்கே பண்ண அதெல்லாம் சொல்லிட்டேன். முடிச்சிருங்க. ம், சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஐயப்பன் சார் சொல்லி அனுப்புனாரு. ஓ, நீங்க தானே அது? ஆமா சார். யாருக்கு ஆபரேஷன்? என்னோட மாமியார் சார். இவங்க அம்மா. என்ன ஆபரேஷன்? ஹார்ட் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படியும் ஒரு 12 to 15 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள கோட்டா முடிஞ்சு போச்சுங்க. அம்மாவது அசைய கூடாம பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. ஏய், டாக்டருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. டாக்டருங்களால முடியாம நின்னு போன இதயத்தையே மறுபடியும் துடிக்க வச்ச ஆள் அவரு. எல்லாத்தையும் மூலிகையை வச்சு வைத்தியம் பண்ணக்கூடியவர். எனக்கு இப்படி அநியாயமா பேசுறீங்க? இங்க பாரு மேகலா, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு. இனி அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வந்து இன்னும் ஒரு 5-6 மாசம் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லு? ம்? இங்க பாரு மேகலா, ஒரு மனுஷன் வாழும்போது எவ்வளவு நிம்மதியா வாழ்றானோ அதே போல சாகும்போது நிம்மதியா கண்ணு மூடணும். நான் சொல்றத நல்லா கேளு மேகலா. இந்த வயசுல அவங்க உடம்புல கத்தியெல்லாம் வச்சு தயவு செஞ்சு குடும்பப்படுத்தாம அனுப்பி வச்சிருவோம். அதான் நல்லது. வா போலாம். நீ கூட அடிக்கடி சொல்லும்போது இப்படியெல்லாம் கூட இருப்பானான்னு யோசிச்சு பார்த்துருக்கமா இருக்கு. இப்பதான் நேர்லயே பார்க்கறேன். இவெல்லாம் என்னடா மனுஷன்? என்னத்த சொல்ல? சரி வா வா. பசித்தா. என்ன மார்க்கு, ரொம்ப பலமா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. என்னன்னு சொல்லுப்பா. இந்த ராஜா மாமியார் அவனை தான் மலை போல நம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு இருந்த ஒத்த வீட்டையும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருச்சு. இப்போ எங்கேயோ ஒரு 1/2 கிரவுண்டு நிலம் இருந்திருக்கு போல, அதையும் இவனுக்கே கொடுத்துருச்சு. அது இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நட்டாத்துல விட்டுட்டு நன்றி கிட்டு போயிட்டானே.